ஒரு மிஷினரி குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மலைகள் பகுதி, மலையில் ஊழியம் செஞ்ச ஒரு மிஷினரி. மலைவாழ் மக்கள் மேலே தரிசனத்தை கொண்டு அவங்க மேலே பாரத்தோடு அவங்க ஊழியம் செஞ்சாங்க. இவங்க நம்ம தமிழ்நாடு பகுதியில் ஒரு மலை பகுதியில் என்ன செஞ்சாங்க, ஊழியம் செஞ்சாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஈவ்லின் பிராண்ட். ஒரு பெண்ணா நின்று அந்த ஒரு ஊழிய பாரத்தில் அவங்க ஓடுனதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈவ்லின் பிராண்ட் அவங்க ரொம்ப என்ன சொல்ல, ஒரு நல்ல செட்டிலான ஒரு ஃபேமிலியில், நல்ல பணக்கார ஒரு குடும்பத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, பிறந்து வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட பிறந்தவங்க 10 பேர், அவங்களோட சேர்த்து 11 பேர். அந்த 11 பிள்ளைங்கள்லையும் இவங்க 9வது பிள்ளையாம். ஸோ இவங்க சின்ன வயசுலேருந்தே நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன சொல்ல, இந்த ஃப்ரில் வச்சு ஃப்ராக் எல்லாம் போட்டு நல்ல அழகாக தொப்பி எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி கலராக போட்டு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப ஃபேஷன்டாக என்ன செய்வாங்களாம், இருப்பாங்களாம். ஸோ என்ன சொல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி தன்னை அழகுபடுத்துறதுல எங்களுக்கு ரொம்ப விருப்பமா. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவங்க ஆசைப்படுறதெல்லாம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்து எந்த குறைவும் இல்லாமல் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே 11 பிள்ளைங்களையும் என்ன செஞ்சாங்க, அந்த குடும்பம் நல்லா அவங்க அம்மாவும் அப்பாவும் வளர்த்து கொண்டுட்டு வந்துட்டே இருந்தாங்க. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஒரு 30 வயசு வரும்போச்சில் இவங்களுக்குள்ள தெரியுது, எனக்கு ஏதோ ஒரு அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு இவங்க இருதயத்தில் ஒரு ஊந்துதல் வருது. நான் ஒரு மிஷினரியாக போகணும், நான் தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு இவங்களை அறியாம ஒரு ஊந்துதல் அவங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆசை பொங்குறத அவங்களால உணர முடிஞ்சிச்சு. ஸோ அதே 30 வயசு இருக்கும்போதுல நம்ம நிறைய மிஷினரி இதெல்லாம் பார்க்குறோம்ல, லெட்டர்ஸ்லாம் வரும்ல, அதாவது பத்திரிக்கை நம்மளுக்கு வரும், மாதம் மாதம் பத்திரிக்கையெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை அவங்க வீட்டுக்கு வருது. ஒரு மிஷினரி மூலமாக ஒரு பத்திரிக்கை வருது. அந்த பத்திரிக்கை அவங்க வாசிக்கும் போச்சுல, நம்ம தென் இந்தியாவில், நம்ம தமிழ்நாடு பகுதியில், மலை பகுதியில் வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து அந்த பத்திரிக்கையில் எழுதியிருந்து. இது அவங்க வாசித்த உடனே ஏதோ ஒரு தாக்கம், ஏதோ ஒரு பாரம் அந்த ஜனங்கள் மேலே இவங்க இருதயத்தில் ஏற்படுது. இந்த ஜனங்களுக்காக நான் ஏதாவது செய்யணுமே, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள், சரியா படிப்பறிவு இல்லாம இன்னும் அந்த மூட நம்பிக்கையில இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில சுவிசேஷத்தை நான் கொண்டுட்டு போகணுமே அப்படின்னு அறியாம ஒரு சின்ன ஆசை என்ன செய்து அந்த இருதயத்துல அப்படியே பிறக்கிறத இவங்களால உணர முடியுது. கொஞ்ச நாட்கள் ஆகல, அவங்க சர்ச்சில் ஜெஸ்ஸி மேன் பிராண்ட் அப்படின்ட்டு ஒரு ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்க, வாராங்க. அவங்க இந்தியாவில் அவங்க ஊழியம் செய்கிறதுனால இங்கே உள்ள ஜனங்களும் இங்கே உள்ள அந்த ஊழிய தரிசனத்தையும் சபையில் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த இந்தியாவில் மலைப்பகுதியில் இருக்கிற ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, ஊழிய தரிசனமாக அந்த ஆலயத்தில் என்னன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போதுல, இப்போ நீங்களாம் கனவு கண்டுட்டு இருக்கீங்கல்ல, அதே மாதிரி இப்போ ஈவ்லின் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, முன்ன நின்று அந்த ஊழியக்காரங்க என்னைய பார்த்து சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நினைங்களா, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இதுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, அந்த மலை பகுதிக்கு போயிருப்பீங்க, ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்கிறீங்க, உண்மையாகவே போயிட்டீங்களா? சரி. இப்போ அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஊழியக்காரங்க இப்படி பார்த்துட்டு, இவ்வளோ ஃபேஷனாக இவ்வளோ ஸ்டைலாக இருக்கிற பிள்ளையால் அந்த பகுதியில் போய் ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னு இந்த ஊழியக்காரங்க கேட்குறதாட்டி இவங்க இருதயத்தில் ஒரு எண்ணம் வருது. என்னைய பார்த்து இப்படி கேட்குறாங்களோ, அவங்க சொல்லலை, ஆனால் இவங்களுக்கு எப்படி தோணுது, இவங்க என்னைய பார்த்து கேட்குறாங்க, இவ்வளோ ஸ்டைலாக இவ்வளோ ஃபேஷனாக இருக்கிற ஒரு பிள்ளையால் அந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சத்தம் இருதயத்தில் வருது. அடுத்த நொடியில் அடுத்த சத்தம் வருது, தேவனுடைய பலத்தினால என்னால் செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு சத்தம் என்ன செய்து எழும்புது. இப்போ இந்த ஆசை அதிகரிக்க அதிகரிக்க அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, நான் ஒரு மிஷினரியாக போகிறேன், தமிழ்நாடுல
மலைப்பகுதியில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படியாக ஒரு மிஷினரியாக நான் போகிறதுக்கு என்னைய அனுப்புங்க அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வழி அனுப்புவாங்க அப்படி தானே, ஆமாவா இல்லையா? இப்போ வழி அனுப்புகிற ஃபங்க்ஷன் நடக்குது, நிறைய பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்த ஒருத்தவங்க ஈவ்லின் அவங்கள பார்த்து சொல்கிறாங்களாம், இவங்கள பார்க்க ஒரு மிஷினரி மாதிரி இல்லையே, ஒரு நடிகர் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? ஒரு மிஷினரி மாதிரி இல்லையே, ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அவ்வளோ ஸ்டைலாக அவ்வளோ அழகாக அவங்க இருந்தாங்களாம். ஆனால் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இருந்த அவங்க இந்தியா தேசத்துக்கு 1909 ஆண்டு என்ன செய்கிறாங்க, இந்தியாவுக்கு கடந்து வராங்க. இந்த இந்தியாவில் இருக்கிற வேல் எப்படி நம்மளுக்கு தெரியும், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேல் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். இந்த வேலை பொறுப்பெடுக்காம இந்த வேலையே அவங்க அலைஞ்சி ஊழியம் செஞ்சு அவங்களுடைய தோலெல்லாம் கருத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் எவ்வளோ வெள்ளைன்னு இருப்பாங்க அப்படி தானே. இந்த இடத்துல வந்து அவங்க தோலெல்லாம் கருத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பற்றி சொல்லும் போச்சுல ஒன்று சொல்கிறாங்க, தேவன் அழைச்ச அழைப்புக்காக இந்த உலகத்தில் அழகுன்னு பார்க்குற ஒரு விஷயம் அவங்களுக்கு அழகா தெரியலை, அந்த அழைப்புக்காக ஓடுறது தான் அழகா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, எதுங்க அழகு? எது அழகு? உங்கள் வாழ்க்கையில் எது அழகா இருக்குது? கண்ணாடி முன்னாடி நிற்கிறதா, அவருடைய பாதத்தில் உட்கார்றதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையில் கடைசி 20 ஆண்டுகள் அவங்களுக்கு ஒரு சொந்தமாக கண்ணாடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய முகத்தை பார்த்து அழகுபடுத்துறது கூட அவங்களுக்கு முக்கியமாக தெரியலை. என்னை அழைத்த தேவனுக்காக உழைக்கிற ஓட்டத்தில் எது நான் அழகுன்னு பார்த்தேனோ அதெல்லாம் நான் நஷ்டமாக பார்க்குறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அவங்க இழந்தவர்களா, எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து அவங்களுடைய ஓட்டத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, ஓடுனாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம எதை அழகாக பார்க்குறோம், எதுக்காக நம்ம நேரத்தை செலவிடுறோம், எதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். நிறைய நேரம் நம்ம க்ரூம் பண்ணுறதுல, நம்மளே நம்ம அழகுபடுத்துறதுல ஒருவேளை நம்ம நேரத்தை கொடுத்து தேவனுடைய தரிசனத்திற்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஒருவேளை நம்ம சுயத்திற்காக நம்ம நேரம் கொடுக்குறோமா? இப்போ நான் ஒருவேளை சொல்கிறது அழகுபடுத்துறதுன்னா ஒருவேளை கண்ணாடி முன்னாடி நிற்கிறது தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அழகுபடுத்துறது அப்படின்னா நம்ம நிறைய விதத்தில் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய சம்பாத்தியம் பண்ணுறோம் அப்படி தானே. எதுக்கு சம்பாத்தியம் பண்ணுறோம்? பக்கத்தில் கொஞ்சம் கேளுங்களேன், எதுக்கு காசு, எதுக்கு சம்பாத்தியம்? அழகுபடுத்துறதுக்கு தானே, ஆமாவா இல்லையா? நம்ம உழைக்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் அழகுபடுத்தணும், இன்னும் ஏதாவது நல்லதாக என் வீட்டில் வாங்கி வச்சிடணும், இன்னும் ஒரு 2 ட்ரெஸ்ஸு நான் நல்லா வாங்கிடணும், இன்னும் நான் சாப்பிட்றது இன்னும் நல்லா சாப்பிடணும், இன்னும் அழகாக சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒருவேளை ஏதோ ஒரு அழகுக்காண்டி நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கிறதுனால நம்மளால் தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய அழைப்பை, அவருடைய தாகத்தை தீர்க்க முடியாத அளவு ஒருவேளை நம்ம பின்தங்கி இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஏசப்பாட்ட சொல்லுவோமா, ஏசப்பா நான் எதெல்லாம் அழகா பார்க்குறேனோ, எதெல்லாம் முக்கியமா பார்க்குறேனோ அதெல்லாம் என் காலுக்கு கீழே வச்சு உங்க பாரத்தை உணர்ந்து உங்க தாகத்தை தீர்க்கிறதுக்கு நான் முன் வாரேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுடைய அழகெல்லாம் அவங்க பொருட்டா பார்க்காம சூடான இந்த தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஓடி வந்தாங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மெட்ராஸ், அதாவது சென்னையில் அவங்க கொஞ்ச நாள் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா இங்கே வந்து நம்மகிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க இங்கிலீஷில் பேசணுமா, தமிழில் பேசணுமா? தமிழில் பேசணும். அப்போ அவங்களுக்கு தமிழ் தெரியணும், அதுக்காண்டி தமிழ் கற்றுக்கிடணும். அதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்ச நாள் மெட்ராஸில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே உள்ள பெண்கள் மத்தியில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க.
இந்த டைம் அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெசிமேன் பிராண்ட். அந்த ஒரு ஊழியக்காரங்க நம்ம பார்த்தோம்ல, அவங்க சர்ச்சில் போய் அந்த தரிசனத்தை கொடுத்த அந்த ஊழியக்காரங்க, அந்த மிஷினரி தான் என்ன செய்கிறாங்க, இங்கேயும் மெட்ராஸில் இவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறதும், இங்கே உள்ள பணித்தளத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதும், அவங்கள கைட் பண்ணுறதுமா அப்படின்னு ஆரம்பித்தது. ஏன் தரிசனமோ ஒன்று, உன் தரிசனமோ ஒன்றுன்னு அவங்க என்ன செய்கிறாங்க, திருமணம் பண்ணி கொள்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்மளுடைய தரிசனம் என்னது அப்படின்னு அறிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த பகுதி எடுத்து வச்சோம் அப்படின்னா தேவனுக்காக நம்மளால் பிரகாசிக்க முடியும். நம்ம தேவனுக்காக ஓடணும்னு ஒரு தரிசனத்தை கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கூட நம்மளுடைய பிரயாணத்தில் நம்மளுக்கு வாழ்க்கை தோணை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே தரிசனத்தில் அதே டேஸ்ட்டில் யாரையாவது நீங்கள் தாங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா அவருக்காக ஓடுகிற ஓட்டத்தில் நம்ம ஸ்லோ ஆகாமல் இன்னும் வேகமாக ஓடுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. இதை அறிஞ்சு ஜெசிமன் பிராண்ட் அவங்களும் ஈவ்லின் அவங்களும் என்ன செய்கிறாங்க, திருமணம் பண்ணி கொள்கிறாங்க. அவங்களுடைய தரிசனம் என்னது அப்படின்னா மலை பகுதியில் ஊழியம் செய்யணும். அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொல்லிமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொல்லிமலை. ஸோ இந்த கொல்லிமலையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மவுண்டன் ஆஃப் டெத் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. கொல்லிமலை அப்படின்னா என்னது? கொல்லிமலை சாகிறதுக்கு ஏதுவான ஒரு மலை. ஏன்னா அங்கே அடிக்கடி என்ன வரும், வியாதி வரும், விதவிதமான வியாதி வரும், நிறைய பேர் இறந்து போவாங்க. அந்த மாதிரி ஒரு மலை. இந்த மலையில் போய் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு இப்போ ஜெசிமேன் பிராண்ட் அவங்களும் ஈவ்லின் அவங்களும் என்ன செய்கிறாங்க, தீர்மானம் பண்ணிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதே கொல்லிமலையோடைய அடிவாரத்தில் ஒரு திருச்சபையில் வச்சு 2 பேரும் திருமணம் பண்ணி கொள்கிறாங்க. திருமணம் முடிஞ்ச உடனே அதே திருமண ட்ரெஸ்ஸோட அவங்க என்ன செய்கிறாங்க, கொல்லிமலைக்கு மேலே ஏறுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 2 நாள் இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் விருந்துக்கெல்லாம் போயிட்டு 2வது நம்மளுடைய ஊழியத்தை ஆரம்பிப்போன்னு அவங்க இருக்கலை. கல்யாணம் முடிஞ்சு அதே ட்ரெஸ்ஸோட 6 மைல் மேலே ஏறி என்ன செய்கிறாங்க, கொல்லிமலைக்கு மேலே ஏறி போகிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஏறி போயிட்டே இருக்கும் போச்சுல நல்லா மழை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மழை கூட அவங்களுடைய பிரயாணத்தை நிறுத்த முடியலை. அதையும் மிஞ்சி அவங்க தரிசனத்தில் ஓடணுன்னிட்டு முன் வச்ச காலை பின் வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈவ்லின் பிராண்ட் அவங்கள என்ன செய்கிறாங்க, அந்த பல்லாக்கு அதுக்கு மேலே உட்கார வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெசிமன் பிராண்ட் பாவம் அவர் என்ன செய்கிறாரு, நடந்து போகிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க கல்யாணம் முடிஞ்சு எங்கே போகிறாங்க, கொல்லிமலைக்கு மேலே ஏறி தன்னுடைய ஊழியத்தின் பாதைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அங்கே கடந்து போகிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈவ்லின் பிராண்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ஹோமியோபதி வைத்தியத்தில் சிறந்தவர்களாக இருந்தாங்க. ஹோமியோபதி வைத்தியம் நல்லா பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த டிராயிங் வரைகிறதுல ரொம்ப சிறப்பாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெசிமன் பிராண்ட் அவங்கள பார்த்தோன்னா அவங்க நல்ல ஒரு டாக்டராக இருந்தாங்க, நல்ல ஒரு டென்டிஸ்டாக இருந்தாங்க, நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க வீடு கட்டுவாங்களா அந்த காரியத்துலேயும் அவங்க சிறப்பாக இருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாய காரியங்கள்லையும் அவர் ஞானமுள்ளவராக இருந்தார். எல்லா மனுஷனுக்கும் எல்லாமா இருந்தார் அப்படின்னு ஜெசிமன் பிராண்ட் அவங்கள சொல்கிறாங்க. கரத்தை இப்போ உயர்த்தி சொல்லுங்களேன். ஏசப்பாக்கு தாளந்துள்ளவங்க தான் தேவை, தாளந்துள்ளவங்க தான் தேவை. கைகளை போடுங்க. நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா யாருக்கு படிப்பு வரலன்னு பார்ப்போம், யாரால ஒன்றும் முடியாதுன்னு நினைப்போம். இந்த கூமுட்டை என்ன செஞ்சிருவோம், ஏசுப்பாக்கு கொடுத்துருவோம். மற்றதெல்லாம் நல்லா படிக்குது, நல்லா சம்பாத்தியம் பண்ணும், கை நிறைய சம்பளம் வாங்கி அந்த பிள்ளையை தாங்கிக்கிடும் அப்படின்ட்டு நம்ம மைண்டில் கேல்குலேஷன் போடுறோம். ஆமாவா இல்லையா?
வேகமாக தலையாட்டுறீங்க. இல்லை, நீ அவ்வளோ சூப்பராக இருக்கிறீங்களே, உங்கள் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு தான் தெரியும் எத்தனை பேர் ஊழியத்துக்கு வராங்க அப்படின்ட்டு. சரி, அப்போது நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாக்கு பெஸ்ட்டானதை கொடுக்கணும். என் வீட்டிலே டேலண்டடாக யார் இருக்கிறா, யார் சிறப்பாக இருக்கிறா, யார் நல்ல என்ன சொல்ல நல்ல டேலண்டடாக இருக்கிறா, அவங்கள என்ன செய்யணும்? நான் ஏசப்பாக்காக தரணும். ஏசப்பாக்கு டேலண்ட் உள்ளவங்க தான் வேணும். ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, எனக்கு டேலண்ட் இல்லை, அதனால நான் ஏசப்பாக்கு வேண்டாம், இந்த மாதிரி நினைக்கிறீங்களா? டேலண்ட் இல்லைனாலும் அவருக்காக ஓடணும்னு இருதயம் மட்டும் வந்துட்டா போதும், அது கூட சேர்ந்து அந்த தாளந்துகளை அவரே தருவார். ஹல்லேலூயா. அவரே நம்மகிட்ட இல்லாத தாளந்துகளை தருவார். எந்த இடத்துக்கு நம்மளை அனுப்பணும்னு தெரியும், அந்த இடத்துக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அந்த தாளந்துகளை அறிஞ்சோ அறியாம நம்மளுக்குள்ள போட்டு நம்மளை அழகுபடுத்துகிற தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இப்போ ஜெசிமன் பிராண்ட் ஈவ்லிங் இவங்க என்ன செய்யணும்? ஒரு கொல்லி மலையில, வியாதி நிறைஞ்ச ஒரு மலையில போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னா, இவங்க ஒரு நல்ல ஒரு வைத்தியம் செய்கிறவர்களா இருந்தாதான் அங்க உள்ள ஜனங்கள் என்ன செய்வாங்க? இவங்களை தேடி வருவாங்க. ஆமாவா இல்லையா? இதை அறிந்த தேவன் அவங்கள சிறந்த டாக்டரா என்ன செஞ்சுட்டார்? ஃபர்ஸ்டே உருவாக்கிட்டார். இப்போ இவங்க 2 பேரும் அந்த மலைக்கு போறாங்க. நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. இப்போ அந்த பகுதியில் இருந்த மக்கள் எப்படின்னா, அவங்க விவசாயம் செய்வாங்க, வேட்டையாடுவாங்க. ஒரு 5% கூட அவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது. இப்போ வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு நினைங்களேன். ஸோ அந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டா என்ன தெரியுமா செய்வாங்களாம்? அந்த ஜனங்கள் அந்த குழந்தைய கொன்னுருவாங்களாம். ஸோ இதெல்லாம் அறிஞ்சி 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 அங்கே உள்ள ஜனங்களுக்கு இதெல்லாம் தப்பு அப்படின்னு அந்த மூட நம்பிக்கையிலிருந்து அவங்கள வெளியில் எடுக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டு ஒவ்வொரு தனி மனிதனையும் சந்தித்து தேவனுடைய சுவிசேஷத்தை அவங்க சொன்னாங்களாம். 1 வருஷம் ஊழியம் செஞ்சு ஒரே ஒரு வாலிபன் மட்டும் அவங்க அறுவடை செஞ்சுருக்காங்க. அந்த வாலிபனும் சில நாட்களுக்குள்ள நிமோனியா காய்ச்சல்னால இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு 6 வருடங்கள் ஒரு ஆத்தும அறுவடையும் இல்லாம ஊழியம் செஞ்சாங்களாம். யோசிச்சு பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, மொத்தம் 7 வருஷம் ஆகியும் ஒரு பலனை கூட அவங்க பார்க்கல. ஒரு ஆத்தும அறுவடையை கூட அவங்க பார்க்கல. ஆனாலும் தோய்ந்து போகாம சோர்ந்து போகாம தொடர்ந்து தேவனுடைய பணியை செய்துட்டே இருந்தாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரம் ஒரு அறுவடையை பார்க்க முடியல, ஆத்தும அறுவடையை பார்க்க முடியல, ஆத்துமாக்கள் வாராங்க ஆனா பின்மாற்றத்திற்குள்ள போயிருந்தாங்க அப்படின்னு நம்ம இருதயமே சோர்ந்து போனாலும், இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோர்ந்து போகாம நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து செய்கிற பணியை நம்ம செய்துட்டே இருந்தோம்னா ஆத்தும அறுவடை அவருடைய கையில் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமையோடு 7 வருடங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? ஊழியம் செஞ்சாங்க. அந்த 7 வருடங்களுக்கு பிறகு திரள் கூட்ட ஆத்துமாக்கள் என்ன செஞ்சாங்களாம்? அறுவடையாக்கப்பட்டாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆயிட்டு ஒரு ஆத்துமாவும் அறுவடை செய்யல. இடத்த மாத்திருவோன்னு நினைச்சிருக்கலாம், இல்லை வேற இடத்துல போய் ஊழியம் செய்வோம், இங்க உள்ள ஜனங்கள் இவ்வளோ கடினமா இருக்காங்க, நவுளவே மாட்டாங்க, அசைக்க முடியாது அப்படின்னு ஒருவேளை அவங்க அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கலாம். ஆனா அவங்க இறங்கலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எந்த நோக்கத்தோடு அந்த தேசத்திலேருந்தே நீங்க கொண்டுட்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார்னுட்டு அவங்களுடைய அழைப்புல உறுதியா நின்னாங்க. அவங்களுடைய தாகத்தை பார்த்து 7 வருடங்களுக்கு பிறகு திரள் கூட்ட ஆத்துமாக்கள் அறுவடையாக்கப்பட்டாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இவங்க ஜெசிமன் பிராண்ட் அவங்களுக்கும் ஈவ்லின் அவங்களுக்கும் 2 குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ பவுலும் கொன்னி அப்படின்னு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைங்களும் கொல்லிமலையில் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற வசதி இல்லாதனால இந்த 2 பிள்ளைங்களும் என்ன செஞ்சாங்க? 7000 மைல் தாண்டி இங்கிலாந்துக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு? படிக்கிறதுக்காண்டி. யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்களை எங்கேயோ படிக்க வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல
ஊழியம் செய்யணும் அப்படின்னா தேவன் மேலே எவ்வளோ அன்பு இருந்திருக்கணும்ல. நம்ம சில நேரம் நம்ம பிள்ளைங்க மேலே இருக்கிற அன்பின் நிமித்தம் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுனா ஏசப்பாக்கு டைம் இல்லை அப்படின்னு பிள்ளைய பார்க்குறதுலே நம்ம இருந்துருதோம். அந்த மாதிரி அந்த மிஷினரிஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா சுவிசேஷம் நம்மளை தேடி வந்திருக்குமா யோசிச்சு பாருங்களேன். 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, ஆசையாக 2 பிள்ளைங்க. இப்போ 2 பிள்ளைங்களும் இங்கிலாண்டில் விட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல ஊழியத்தை அவங்க தொடர்ந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் ஈவ்லின் அம்மையார் என்ன செய்கிறாங்க, ஒரு வாக்கியம் எழுதுகிறாங்க. எனக்கு தெரியலை, ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா என்னதோ ஒன்று எனக்குள்ள செத்து போயிட்டு அது எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாங்களாம். என்னதோ ஒன்று எனக்குள்ள செத்து போயிட்டு, ஒருவேளை அந்த தாய் உணர்வு ஒருவேளை செத்து போயிருக்கலாம். பிள்ளைய பிரிஞ்சு எப்படி இருக்க முடியும், அந்த ஒரு உணர்வு செத்து போயிருக்கலாம். எதுக்காக? என்னை அழைத்த தேவனுடைய இருதயத்தை நான் திருப்தி படுத்தணும். எத்தனையோ ஜனங்கள் தேவனை அறியாம இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க என் நேசருடைய அன்பை புரிந்து கொள்ளணும். அதுக்காக இந்த பிரிவை கூட அவங்க என்ன செய்யல, பெருசா பார்க்கல. ஹல்லேலூயா. இப்போ அது ஃபோன் எடுத்த உடனே ஒரு வீடியோ காலை பார்த்து மூஞ்ச பார்த்துடலாம், ஆமாவா இல்லையா? அந்த காலத்தில் ஒரு லெட்டர் அனுப்புனா கூட அந்த லெட்டர் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத சூழ்நிலையில் இருக்கும் போச்சுலையும் அந்த பிள்ளைங்க எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு கூட தெரியாமல் இருந்த அந்த சூழ்நிலையில் பிள்ளைங்களை தூரமாக படிக்க வச்சு நம்ம பகுதியில் வந்து தேவனுடைய அன்பை அவங்க சொன்னாங்கன்னா இன்னைக்கு நம்மகிட்ட தேவன் எவ்வளோ கணக்கு கேட்பார், ஆமாவா இல்லையா? அவங்க அவங்களுடைய அழைப்பில் எவ்வளோ தியாகம் பண்ணி நின்னாங்க. நம்ம என்ன தியாகத்தை பண்ணி அவருக்காக செயல்படுறோம். நம்மளை சுற்றி சூழ்நிலைகள் எவ்வளோ சாதகமாக இருக்கும் போச்சுல நம்ம தேவனுக்காக என்னத்தை செய்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிந்திப்போம், நம்ம செயல்படுவோம். கொஞ்ச நாட்கள் அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. ஒரு 12 ஸ்கூல்ஸ் கிட்ட என்ன செய்கிறாங்க, அந்த கொல்லிமலையில் ஸ்தாபிக்கிறாங்க. நிறையா ஆலயங்கள் எழுப்புறாங்க. சிறு தொழில்கள் ஆரம்பித்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருணை இல்லங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, ஸ்தாபிக்கிறாங்க. தன்னுடைய கணவனார் மூலமாக கைவிடப்பட்ட பெண்கள் அவங்களுக்காக ஒரு ஆதரவாக இருக்கணும், அம்மா அப்பாவை இழந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆதரவாக இடங்கள் வேணும் அப்படின்னு கருணை இல்லங்கள் என்ன செய்கிறாங்க, ஸ்தாபித்து அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஊழியத்தை அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 1929 ஆண்டு என்ன ஆகுது அப்படின்னா ஜெசிமன் பிரான் அவங்க திடீர்னு வியாதிப்படுறாங்க. அவங்களுக்கு மலேரியா காய்ச்சல் வருது. ஸோ இந்த காய்ச்சல் அதிகரித்து பிளாக் வாட்டர் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் வாட்டர் ஃபீவர் அப்படின்னு ஒரு வியாதி அவங்கள தாக்குனதுனால அது ரொம்ப சிவியராக ஆகி அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, ஜூலை 15, 1929 ஆண்டு மரித்து போயிருந்தாங்க. இப்போ அவங்க மரித்து போன பிறகும் இவங்க ஈவ்லின் அம்மையார் என்ன நினைக்கிறாங்க, என் கணவனார் இந்த ஊழியத்தில் ஒருவேளை எனக்கு துணை நிற்காம அவங்க தேவனுடைய பாதத்தில் போயிருந்தாலும் நான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு அவங்களுடைய ஒரு சொந்தக்காரங்க ரூத் அப்படின்னு இங்கிலாந்துலேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களும் மெடிசன் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவங்களும் அவங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு இப்போ வந்து இவங்களை மறுபடியும் இங்கிலாந்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா கணவனாரை இழந்தாச்சு, இருதயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா, எப்படினாலும் இழப்பு தான், அப்படி தானே? அந்த இடத்துல இப்போ தனியாக ஒரு பெண்ணாக நின்று ஊழியம் செய்கிறதுனால இவங்க நினைக்கிறாங்க கொஞ்ச நாள் தன்னுடைய பிள்ளைங்களோடு இருந்தாங்கன்னா அவங்க இறுதியும் பலப்படும் அப்படின்னு நினச்சி இங்கிலாந்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ இங்கிலாண்டில் வந்து நின்று தன்னுடைய பிள்ளைங்களை பார்க்குறாங்க. அந்த பிள்ளைங்களால் தன்னுடைய அம்மாவை அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையாம். எவ்வளோ வருஷங்கள், 15-16 வருஷங்களுக்கு பிறகு தன்னுடைய அம்மாவை பிள்ளைங்க பார்க்குறாங்க. அந்த அம்மா இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களால இது எங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சான். நம்மளாவது சில நேரம் ஹாஸ்டலில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா முகத்தை பார்த்துருவோம்.
யோசிச்சு பாருங்க, 15 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைங்களை அந்த தாயார் போய் பார்த்தாங்களாம். எவ்வளோ அன்பு ஏசப்பா மேலே இருந்துச்சுன்னா அவங்களால இந்த அளவுக்கு தேவனுக்காக ஓட முடிந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே 1 வருஷம் பிள்ளைங்களோடு இருந்துட்டு, நான் என் தேவன் அழைத்த அழைப்பில் தொடர்ந்து ஓட விரும்புகிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு கடந்து வந்தாங்களாம். இந்தியாவில் வந்து 5 வருடங்கள் அதே கொல்லிமலையில் ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சுருக்காங்க. அப்போ தான் 1945, 46, 47 அந்த கரெக்டாக நம்மளுடைய சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவங்க ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக என்ன செஞ்சுருக்காங்க, மிஷினரியாக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்தாபனம் இப்போ என்ன சொல்லுதுன்னா, உங்களை தனியாக ஒரு பெண்ணாக இந்த இடத்துல நாங்கள் ஊழியம் செய்ய வைக்க முடியாது, இது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது. அதனால நாங்கள் என்ன செய்ய போகிறோம், உங்களை சென்னைக்கு மறுபடியும் மெட்ராஸ்க்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், நீங்கள் மெட்ராஸில் தான் பெண்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியலை, ரொம்ப கெஞ்சினாங்களாம். நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் வரைக்குமாது ப்ளீஸ் எனக்கு இந்த ஜனங்கள் மத்தியில் தான் எனக்கு ஊழியம் செய்யணும், இவங்க மத்தியில தான் ஊழியம் செய்ய எனக்கு பாரம் இருக்குதுன்னு கேட்டாங்களாம். ஆனாலும் அந்த ஸ்தாபனம் ஒத்துக்கிடாம இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்களை என்ன செஞ்சாங்க, மெட்ராஸ்ல மாத்துறாங்க. இப்போ மெட்ராஸில் இருக்கிற பெண்கள் மத்தியிலும் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த லீவு வரும் அப்படி தானே, ஊழியம் செஞ்சாலும் அவங்களுக்கு சில லீவுகள்லாம் வரும்போச்சுல, அந்த லீவு தோறும் என்ன பண்ணியிருந்தாங்க, மறுபடியும் அந்த கொல்லிமலையில் ஏறி தன்னுடைய ஜனங்களை பார்த்து அந்த இடத்துல மறுபடியும் ஊழியம் செய்கிறாங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் வயசுனா என்னது, 60 இப்போ 67வது வயசில் இவங்க என்ன செய்கிறாங்க, ரிட்டையர் ஆகுறாங்க. அவங்களுடைய ஸ்தாபனத்துலேருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இப்போ இவங்க என்ன செய்யணும், மறுபடியும் எங்கே போகணும், தன்னுடைய தாய்நாட்டுக்கு போகணும். இவங்க தன்னுடைய தாய்நாட்டுக்கு போனாங்க. எந்த இடத்துக்கு, கொல்லிமலைக்கு போனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யாரும் என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியாதே, இப்போ யாரும் என்னுடைய தரிசனத்தில் என்னை ஓடுறதுக்கு எனக்கு தடுக்க முடியாதே, இப்போ யாரும் நீ அங்கே போகாதன்னு சொல்ல முடியாதே, நான் தான் ரிட்டையர் ஆகிட்டேனே, இப்போ ஏன் காலில் தானே நிற்கேன் அப்படின்ட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த பலவீனமான சரீரத்துலேயும் அந்த மலைக்கு மேலே ஏறி மறுபடியும் அந்த ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்களாம். ஹல்லேலூயா. வயதான காலத்துல பலவீனமான நேரத்துல சுகமா இருக்கிறதுக்கு சாத்தியமா இருக்கிற சூழ்நிலைகளும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஓட வைக்குது பார்த்தீங்களா, அதான் அவர் நம்ம மேல போட்டிருக்கிற அழைப்பு. ஹல்லேலூயா. உங்க மேல தேவன் ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாரு, உங்க மேல ஒரு அழைப்பை தேவன் போட்டிருக்கிறாரு. அதை நீங்க உறுதியாய் நம்பி அதுக்காக ஓட ஆரம்பிச்சிங்கன்னா எதுவும் உங்களை நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சாக்கு புக்கும் நம்மளை நிறுத்த முடியாது, எந்த பலவீனமும் நிறுத்த முடியாது, எந்த மனுஷனும் உங்களை நிறுத்த முடியாது. உங்களுக்குள்ள தேவன் போட்டிருக்கிற பாரம், உங்க மேல தேவன் போட்டிருக்கிற வாஞ்சைக்காக உங்க மேல இருக்கிற அழைப்பு உங்களை ஓட வைக்கும். ஹல்லேலூயா. 68வது வயசுலையும் அவங்க அந்த மலைக்கு மேலே ஏறி போய் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சாங்களாம். 83 வயசு இருக்கும்போச்சுல பச்சை மலை அப்படின்ட்டு ஒரு மலை பகுதியில் அவங்க ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, கீழே விழுந்து அவங்களுடைய காலில் அடிபடுது. ஸோ காலில் அடிபட்ட பிறகு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய மூத்த மகன் பால் அவங்க வந்து சிஎம்சியில் ஒரு டாக்டராக, ஒரு மிஷினரி டாக்டராக அவங்க என்ன செய்கிறாங்க, பணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அம்மாவுக்கு பட்டுட்டு அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு என்ன செய்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் பெற்ற பிறகு அம்மா சும்மா இருந்தாங்களா? 83 வயசுலையும் 2 மூங்கில் கம்போடு என்ன செஞ்சாங்களாம், அந்த மலைக்கு மேலே ஏறினாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கால் வலிக்கு தலைவலிக்கு நீ வீட்டில் சுருண்டு படுத்துறதோ, 83 வயசுலையும் 2 மூங்கில் கம்போடு அந்த மலைக்கு மேலே ஏற முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏசப்பா மேலே எவ்வளோ அன்பு இருந்திருக்கணும்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நம்மளுடைய பலவீனங்கள் நம்மளுக்கு தடையாக இருக்குதா, இல்லை அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் நம்மளுடைய சூழ்நிலைகளின் மத்தியிலையும் நம்மளுடைய குடும்பத்தின் மத்தியிலையும் நம்ம தேவனுக்காக ஓடுறோமா, நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்பு தாயார் தொடர்ந்து தேவனுக்காக ஓடுனாங்க. தன்னுடைய 95வது வயசுல, காதை திறந்து கேளுங்க, எந்த வயசுல,
95 வயசு வரைக்கும் ஏசப்பாக்காக ஓடுனாங்களாம். சமபூமியில் இல்லைங்க, மலையின் மேலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேடும் பள்ளமா ஒவ்வொரு மலை மேலே ஏறி 2 மூங்கில் கம்புடைய பலத்தினால அவங்க ஏறி இறங்கி தேவனுடைய ஊழியத்தை செஞ்சாங்க. 95வது வயசில் தன்னுடைய மகனை பார்க்கணுன்னுட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து மகனை பார்க்குற நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விழும்போச்சில் மறுபடியும் அவங்களுக்கு காலில் அடிப்படுது. அந்த வலி அவங்களுக்கு ரொம்ப அதிகரித்து அவங்க என்ன செய்கிறாங்க, டிசம்பர் 18, 1974 ஆண்டு தேவனுக்குள் நித்திரை அடைகிறாங்க. ஹல்லேலூயா. தன்னுடைய வயசில் 95 வயசு வரைக்கும் தேவனுக்காக அவங்க ஓடுனாங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று ஏசப்பா கையில் ஒப்பு கொடுக்கலாமா? நம்மளை எது தடையா நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக ஓட முடியாதபடிக்கு தடையா நிற்குது? எந்த காரியம் நம்மளை தேவனுக்கு நேராய் நம்ம ஓட முடியாதபடிக்கு, நம்மளுடைய தரிசனத்தில் ஓட முடியாதபடிக்கு, தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்துறதுக்கு ஓடக்கூடாதபடிக்கு, தேவனுடைய தாகத்தை தீக்கும்படியாக நம்ம ஓட முடியாதபடிக்கு என்னது தடையா இருக்குது? யோசிச்சு பார்க்கலாமா? ஏசப்பாட்ட சொல்லலாமா, தகப்பனே நான் உமக்காக ஓட விரும்புகிறேன்ப்பா. என்னுடைய பட்டங்கள், என்னுடைய பதவிகள், என்னுடைய அழகு, என்னுடைய பலன், என்னுடைய குடும்பம் எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாதுப்பா. எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாதுப்பா. பவுல் சொன்னார்ல, எதுவுமே என் தேவனுடைய அன்புல இருந்து என்னை பிரிக்க முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ யாருமே நீ பிரிக்க முடியாது நீ சொன்னாரே. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமாப்பா? எதுவுமே நான் ஓடுகிற இந்த ஓட்டத்துல, அப்பா நான் ஓடுகிற இந்த ஓட்டத்துல என்னுடைய ஓட்டத்தை ஸ்லோ பண்ண முடியாதுப்பா. எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாதுப்பா. சொல்லுங்க, 2 மூங்கில் கம்ப பிடிச்சாது ஓடுவேன்பா. தகப்பனே நான் உமக்காக ஓடுவேன்பா, உமக்காக ஓடுவேன்பா, உமக்காக ஓடுவேன்பா. என் பலவீனத்திலையும் உமக்காக ஓடுவேன்பா. பலவீனமான சரீரத்தோடு இருந்தாலும் சொல்லுங்க, என் பலவீனத்திலையும் உமக்காக ஓடுவேன்பா. என் பலவீனத்திலையும் உமக்காக ஓடுவேன்பா. உங்க பலவன் என்னை தாங்கும், உங்க பலன் என்னை ஏந்தி கொள்ளும், உங்க கிருபை என்னைய சுமந்து கொள்ளும் அப்பா. அப்பா நான் ஓட ஆசைப்படுறேன்ப்பா. அப்பா நான் ஓட ஆசைப்படுறேன்ப்பா. வாயை திறந்து அப்பாட்ட அறிக்கை இடுங்களேன். உங்க தாகத்தை நான் தீக்கணும்பா. உங்க ஆசைதான் எனது ஆசை. உங்க எனது ஆசை. உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. உங்க ஆசைதான் அப்பா, உங்க ஆசைதான் என் ஆசைப்பா. என் ஆசையெல்லாம் என் காலுக்கு கீழே வைக்கிறேன்ப்பா. உங்க விருப்பம் தான்ப்பா என் விருப்பம், எனது விருப்பமே. உங்க விருப்பம் தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஈவ்லின் பிரான்ஸ், ஜெசிமன் பிரான்ஸ் அவங்களுக்கு தன்னுடைய பிள்ளைங்க மேல அன்பு இல்லைன்னு இல்லை,
அந்த அன்பு, நேசருடைய அன்புக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னுட்டு அந்த பிள்ளைங்களை தேவனுடைய கரத்துல பாதுகாப்பா ஒப்பு கொடுத்து தேவனுடைய பணியில தொடர்ந்து ஓடுனாங்களே. இன்னைக்கு என்னது நம்மளுக்கு தேவனை காட்டிலும் முக்கியமா இருக்குது? ஆராய்ஞ்சு பார்க்கலாமா? சொல்லலாமாப்பா? எல்லாமே உங்களுக்கு கீழப்பா, எல்லாமே உங்களுக்கு கீழப்பா. கொஞ்சம் வாய்களை திறந்து அப்பாட்ட பேசுங்க. அப்பா, எல்லாமே உங்களுக்கு கீழே. என்னுடைய பெற்றோராக இருக்கலாம், என் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், என்னை நேசிக்கிறவங்களாக இருக்கலாம், என்னுடைய கணவனாக இருக்கலாம், என்னுடைய மனைவியாக இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். அப்பா, என்னுடைய பட்டங்கள் பதவிகளாக இருக்கலாம், என்னுடைய அழகாக இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு கீழப்பா, எல்லாம் உங்களுக்கு கீழப்பா. என்னை காடுக்கு போக சொன்னாலும் போவேன்ப்பா, மேடுக்கு போக சொன்னாலும் போவேன்ப்பா, உங்க பின்னாடி நான் எங்கனாலும் வருவேன்ப்பா. கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லலாமா? இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா, உங்க பாதம்தான் எனது. முழு மனதோடு முழு பலத்தோடு இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம வாழ்க்கை இல்லப்பா, இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா, உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா. ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சுடுறேன். ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சுடுறேன். ஆமேனப்பா. உங்க இருதயத்தை பிரியப்படுத்துறது, உங்க இருதயத்தின் தாகத்தை தீக்குறதே எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எண்ணமும் ஏக்கமும் சிந்தையுமா இருக்கட்டும் அப்பா. உங்களுக்காக ஓடுகிற பலனை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய தாகத்தை தீக்கிறவர்களாய், அப்பாவுடைய தாகத்தை தீக்கிற செல்ல பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நாங்க ஓட பலன் தாங்கப்பா. நீங்க எங்களை என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்கிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்தி உங்க கரத்துல தருகிறோம் அப்பா. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.